அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் வந்து சோவிஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஏற்கனவே தைச்ச ஒரு ப்ளவுஸில் ஒரு பறவையோட ஃபெதர் டிசைன் எப்படி போடலான்னு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் கிளாஸ் பென்சிலை வச்சு ஃப்ரீ ஹேண்டாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ட்ரேசிங் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைனோ இல்லை லீஃபோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் நீங்கள் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சரும் அண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபெதரோட சென்டர் லைனில் நான் காப்பர் செயின் ஸ்டோனை வந்து அது மேலே செட் பண்ணிக்கிறேன். செயினை கரெக்டாக அந்த லைன்லே இருக்கிறபடி அப்படியே வச்சு தைச்சிடணும். நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணலாம், கம்மு வச்சு அதை பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்மை அப்ளை பண்ணும்போது அது காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதில் சில பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நம்ம கம்மு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊசியை ப்ளவுஸோட மறுபுறத்துலேருந்து விடும்போது அந்த கம்மில் பட்டு ஊசி வெளில வராது. அப்போ நமக்கு தைக்கிறதுல ஆரி நீடிலோ இல்லை நார்மல் நீடிலோ தைக்கிறதுல நமக்கு சிரமப்படுவோம். அதனால் என்ன செய்யணும்னா, பொறுமையாக அந்த செயினை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதை தைச்சிடணும். நான் இந்த செயினை தைக்கிறதுக்கு ஜர்தோசி ஊசி வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இருக்கிறதுலே மெல்லிஸான ஒரு ஊசியாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் இதை விட கொஞ்சம் கனமாக, இப்போ நார்மலாக தைக்கிற ஊசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம ப்ளவுஸோட பின்புறத்துலேருந்து நம்ம இழுக்கும்போது ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸை ஃப்ரேமில் போட்டு நம்ம அதை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம அதை கொஞ்சம் வேகமாக இழுக்கும்போது ஃப்ரேமில் வந்து ப்ளவுஸ் வந்து நகருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இது மெல்லிஸாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ளவுஸோட பின்புறத்துலேருந்து விடும்போது ஈஸியாக வந்து அதை தைக்க முடியும். அதனால் ஸ்டோன் செயின் தைக்கிறதா இருக்கட்டும், பால் செயின் தைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக தைக்க முடியும். இதே மாதிரி ஸ்டோன் செயின் ஃபுல்லாக நீங்கள் தைச்சி முடிச்சிடுங்க. ஒரு வழியாக செயினை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த இறகு செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் டியூப் பீட்ஸ் அதான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 சுகர் பீடும் அதில் கோர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஃபெதர் நீங்கள் செய்யும் போதும் ஒரு டியூப் பீடும் 3 சுகர் பீட்ஸும் வச்சு இந்த ஆரோ ஷேப்பில் வரிசையாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் கொண்டு போகணும். இந்த டியூப் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வி ஷேப்பில் வரிசையை நம்ம கொண்டு போகும்போது கடைசியில் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஃபெதரில் வந்து நான் நல்ல கருவுதா கலரில் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து நான் பீகாக்கோட டிசைன் வந்து அதில் போட்டிருக்கேன். அந்த கலரை மேட்ச் பண்ணி தான் இந்த பக்கம் நான் ஃபெதர் போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஃபெதர் போடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபெதர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆரி ஒர்க் வந்து நல்லா தெரிஞ்சவங்க ஆரி நீடிலே இந்த டிசைனை வந்து ஈஸியாக போட்டு முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க் தெரியாதவங்க பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த டிசைனை நார்மல் நீடியில் இந்த மாதிரி போட முடியும். உங்கள் ப்ளவுஸை நீங்களே நார்மல் நீடிலில் ஒரு சின்ன டிசைன்லாம் நீங்கள் போட்டு உங்கள் ப்ளவுஸில் நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வந்து நான் கிளாஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பிகினர்ஸ்னால் கண்டிப்பாக ஃப்ரீ ஹேண்டாக அந்த பென்சிலை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் வரைங்க. இல்லை நீங்கள் எக்ஸஸாக அந்த பக்கம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி அழிக்கலான்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் அந்த ட்ரேஸ் பண்ணுறதுலேயே கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஆரி ஒர்க் நீங்கள் அந்த டிசைன் போடும்போது அந்த அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் மறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் எக்ஸஸ் அங்கிட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா அது அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் டிசைன் போட்டதுக்கப்புறம் அது வந்து பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக அந்த மார்க்கிங் வந்து தெரியுது. ஃபெதரோட ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு டியூப் பீடும் 3 கலர் பீடும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபெதரோட எண்டிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு டியூப் பீடும் 2 கிளாஸ் பீடும் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ஃபெதரோட அந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, எண்டிங்கில் உள்ள கர்வ் வந்து அப்போ தான் அது கரெக்டாக ஃபில் ஆகும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அப்போ தான் ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், கரெக்டாக ஒரு ஃபெதர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த 2 பீட்ஸ்க்கு இடையில வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி ப்ளூ கலர் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த ஃபெதரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு நான் ஜர்தோசியை வந்து இடையில நான் தைச்சிருக்கேன். ஃபைனலாக இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஃபெதர் டிசைனை வந்து நம்ம போட்டாச்சு. பிகினஸாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த டிசைனை போட முடியும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.